வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கதிரி பிடிக்க போன மனோஜுக்கு ஏற்பட்ட விபரீதம், ரோஹிணிக்கு என்ன செய்ய போகிறார் சிறகடிக்க ஆசை, இணையதளத்தில் வெளியான சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் சிறகடிக்க ஆசை சீரியல் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் நடந்ததை பற்றி அண்ணாமலை சொல்லி கொண்டிருந்தார். அப்போது முத்து வீடியோ காலில் எதற்கு மாஸ்க் போட வேண்டும், எதையோ மறைக்க பார்க்கிறாங்க என்று எல்லோரும் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறாரு. இதையெல்லாம் கேட்ட ரோகிணிக்கு பயம் ஏற்பட்டது. உடனே அவங்க அடுத்தவர்களை பற்றி நாம் எதற்கு பேசணும் என்று அந்த இடத்தை விட்டு மனோஜ் அழைத்து கொண்டு செல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த முத்து மீனாவிற்கு சந்தேகம் பார்த்தீங்கன்னா அதிகமாகியே இருக்கிறது. இருவருமே எப்படியாவது கிரீஸ் பின் மறைந்திருக்கும் ரகசியத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நேற்று எபிசோடில் மனோஜ் டயட்டீஷனுக்கு வீட்டிற்கு அழைத்து வந்தாங்க. அவங்க விஜயாவுக்கு என்ன சாப்பிட வேண்டும், எப்போது சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும் எல்லாம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. இதை பார்த்தவுடன் எல்லோருமே ஷாக்காயிட்டாங்க. பின்பு அதையெல்லாம் மீனாவை சமைக்க சொன்னாங்க விஜயா. பின்பு மனோஜுக்கு சேர்த்து சமைக்க சொன்னவுடன் அவர் முடியாது என்றாங்க. உடனே முத்து சமைக்க கொடுக்க வேண்டாம் என்று, பணம் கொடுக்க வேண்டாம் என்று உடனே வேறு வழி இல்லாமல் மனோஜ் அவர்கள் ஒத்துக்கொண்டார். இன்னொரு பக்கம் அருண் வீட்டிற்கு சென்று பூ கொடுத்தாரு. சீதாவை பார்த்தவுடன் அருண் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசியிருந்தாங்க. அதற்கு பின்பு அருண் வேலைக்கு கிளம்பியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் விஜயா சிந்தாமணி இருவருமே சேர்ந்து நடனம் ஆடியிருந்தாங்க. அந்த சமயம் பார்த்த மீனா விஜயாவிற்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்க. மீனாவை பார்த்தவுடன் வழக்கம் போல விஜயா திட்ட ஆரம்பித்தாங்க. நக்கலாக சிந்தாமணியும் மீனாவை வம்பிழுத்தாங்க. அது தெரியாமல் விஜயா மீனாவை திட்டிக்கொண்டே ஏளனமாக பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் இன்றையோட எபிசோடில் சிந்தாமணி ஒவ்வொரு வார்த்தையும் மீனா பதில் கொடுத்தாங்க. இதையெல்லாம் பார்த்து விஜயாவுக்கு பயங்கர கோபம் வந்து மீனாவை திட்டி விடுறாங்க. மீனா எல்லோருக்குமே சமைத்து வைத்திருக்காங்க. மனோஜ் விஜயாவிற்கு மட்டுமே தனியாக டயட் புட்டை சமைத்து வைத்திருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ரவி சுருதி இருவருமே பீட்சா வாங்கி வராங்க. அதை பார்த்த உடனே மனோஜ் விஜயாவும் ஆசையாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க. இருந்தாலும் இருவருமே டயட் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சாப்பிடாமல் இருக்காங்க. எல்லோருமே பீட்சாவை ருசித்து சாப்பிட்றாங்க. அதற்கு பின்பு வயிறு வலி தாங்க முடியாமல் மனோஜ் விஜயா இருவருமே மாற்றி பாத்ரூம் போகிறாங்க. வயிறு வலி தாங்க முடியாமல் இரண்டு பேருமே ரொம்ப சோர்வாகி விடுறாங்க. இருவருமே இனிமேல் டயட்டில் தேவையில்லை என்று முடிவெடுக்கிறாங்க. இந்த சமயம் பார்த்து அண்ணாமலை வெளியே வருகிறாரு. இந்த நிலை தான் தற்போது ப்ரோமோ வெளியாகி இருக்கிறது. தன்னை மோசம் செய்த கதிரை மனோஜ் பார்த்து விடுகிறான். உடனே தேடி போகும்போது எதிர்பாராத விதமாக மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா விபத்து ஏற்படுகிறது. அப்போது மனோஜ் கண்ணில் அடிபட்டு விடுகிறது. மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆகி விஷயத்தை பற்றி ரோகிணி வீட்டில் சொல்ல எல்லோருமே பதறி எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அதற்கு பின்பு மனோஜ் யாரோட உதவி இல்லாமல் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது என்று எமோஷனலாக பேச ரோகிணிக்கு அவங்க துணையாக இருக்கிறாங்க. அந்த ப்ரோமோ முடிவடைகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.